जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। श्री गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। श्री गणेश रक्ष मां। श्री गणेश रक्ष मां। जय गणेश पाहि मां। श्री गणेश रक्ष मां। श्री गणेश पाहि मां। जय गणेश रक्ष मां। அன்புக்கு தெய்வமே ஸ்ரீராமகிருஷ்ணா, அருளுக்கு வடிவமே ஸ்ரீராமகிருஷ்ணா. பேரின்ப வெள்ளமே பேரானந்த நிலையமே அவதார திலகமே பவதாரிணி மகனே காருண்யசீலனே கண்கண்ட தெய்வமே தியாகத்தின் ராஜனே திகட்டாத அமுதனே யோகத்தின் சிகரமே யோகிய திலகமே அன்புக்கு தெய்வமே ஸ்ரீராமகிருஷ்ணா, அருளுக்கு வடிவமே ஸ்ரீராமகிருஷ்ணா. பேரின்ப வெள்ளமே ஸ்ரீராம் பேரானந்த நிலையமே தியாகத்தின் ராஜனே திகட்டாத அமுதனே யோகத்தின் சிகரமே யோகிய திலகமே சாரதை நாதனே சத்குண தேவனே நிர்மல தேவனே நிர்குண பிரம்மனே வேதாவில் ராமனே பாபர கண்ணனே கலியுக காளியே கைலவாசனே அன்புக்கு தெய்வமே பேரருளுக்கு வடிவமே பேரின்ப வெள்ளமே பேரானந்த நிலையமே பேரானந்த நிலையமே பேரானந்த நிலையமே. शारद ताये अखिलांडेश्वरी अन्नपूर्णेश्वरी ताये
அகிலாண்டேஸ்வரி अन्नपूर्णेश्वरी ताये ओ आदि पराशक्ति काली महेश्वरी ताये कल्वी करसियुम नीये सेल्व तिरुमगणिये शरणं शरणं ताये तूमैயின் வடிவம் நீயே துறவிகள் அன்னையும் நீயே தாய்மையின் இலக்கணம் நீயே இந்த கருணியை காத்திடும் தாயே இந்த தரணியை காத்திடும் தாயே அம்மா சாரதை தாயே அகிலாண்டேஸ்வரி நீயே अन्नपूर्णेश्वरी ताये ओ பொறுமையில் பூமினி தாயே புண்ணிய கங்கையும் நீயே புண்ணிய கங்கையும் நீயே எளிமையின் வடிவம் நீயே ஏழை எங்களை காத்திடு தாயே मंगल रूपिणी ताये मंगयर करसियुम नीये संग जननी नीये शरणடைந்தோம் அருள் தாயே அம்மா சாரதை தாயே அகில अन्नपूर्ण ராமனின் சீதையும் நீயே கண்ணனின் ராதையும் நீயே கலியுக சாரதை தாயே சரணம் சரணம் தாயே அம்மா சாரதை தாயே அகிலாண்டே अन्नपूर्णेश्वरी ताये ओ आदि पराशक्ति ओ आदि पराशक्ति ओ आदि அனைத்து சுவாமிஜிகளுக்கும் பக்தர்களுக்கும் வணக்கம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சொல்லுவார், இந்த மாதிரி பார்த்தசாரதி என்னை ரொம்ப சோதிச்சிட்டாப்புல, இந்த கபாலீஸ்வரர் என்னை அந்த மாதிரி பண்ண மாட்டார், என்ன அவரை நம்பி தான் நான் போகிறேன், அவர் சன்னியாசி, அதனால் அவருக்கு தான் தெரியும் ஒரு சன்னியாசியோடைய அருமை, அதனால் என்னை கைவிட மாட்டாருன்னு சொன்னார். நம்பி கெட்டவர் எவரையா நம்பி உமை நாயகனே திருமயிலை இறைவனை
நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவன் நம்பி கெட்டவர் எவரையா அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன் அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன் அன்பர் மனம் வளர் சம்பு கபாலியை அன்பர் மனம் வளர் சம்பு கபாலி நம்பி கெட்ட எவரையா நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவன் நம்பி ஒன்றுமே பலனில்லை என்று உணர்ந்த பின் அவர் உண்டென்பார் ஒன்றுமே பலனில்லை என்று உணர்ந்த பின் அவர் உண்டென்பார் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளின் நிலை எய்துவதுருதி ஏன் மறந்தார் அன்று செயல் இழந்தலமரும் பொழுது அவன் பெயர் நாவினில் வாராதே அன்று செயல் இழந்தலமரும் பொழுது அவன் பெயர் நாவினில் வாராதே ஆவலினால் மனமே தினமே சிவநாமம் சொல்லி பழகு ஆவலினால் மனமே தினமே சிவநாமம் சொல்லி பழகு நம்பி கெட்டவர் எவரையா நம்பி எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவன் நம்பி கெட்ட எவரையா நம்பி கெட்ட எவரையா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஒரு பக்த ஆஞ்சநேயர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் எல்லா சீடர்களுமே பகவானுடைய ஆஞ்சநேயர்கள் தான். வீரமாருதி சுவாமி விவேகானந்தா வீரமாருதி சுவாமி பிரம்மானந்தா வீரமாருதி சுவாமி துரியானந்தா ದೀನಬಂಧು ಮಾರುತಿ ಸ್ವಾಮಿ ಅಖಂಡಾನಂದ ವೀರ ಮಾರುತಿ ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದ ಮಗ ಮಾರುತಿ ಸ್ವಾಮಿ
स्वामी शारदानंद महापुरुष मारुति स्वामी शिवानंद ज्ञान मारुति स्वामी अभेदानंद ज्ञान मारुति स्वामी अभेदानंद ज्ञान मारुति स्वामी विज्ञानानंद भक्त मारुति स्वामी रामकृष्णानंद भक्त मारुति रामकृष्णानंद प्रेम भक्त मारुति स्वामी प्रेमानंद सेवा मारुति स्वामी त्रिगुणातीत सेवा योग मारुति स्वामी योगानंद शुद्ध मारुति स्वामी निरंजनानंद परम गुप्त मारुति स्वामी अद्भुतानंद श्रेष्ठ मारुति स्वामी अद्वैतानंद कनिष्ठ मारुति स्वामी सुबोधानंद वीर मारुति स्वामी विवेकानंद गंभीर मारुति स्वामी ब्रह्मानंद அனைவருக்கும் யாராவது விட்டு லாஸ்ட் இயர் இதே இடத்துல நம்ம இந்த இசை சொற்பொழிவு பண்ணோம். யார் சொல்ல? அப்போது இந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். ஞாபகம் இருக்கா? அதாவது திருமூவர் அப்படின்னு சொல்லி அப்புறமா சுவாமி ராமகிருஷ்ணானந்தா இருந்தது. அந்த இடத்துல இப்போ திருமூவர் அண்டு சுவாமி பிரேமானந்தர். அப்போ நான் சொன்னேன் திருநால்வர்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ டாபிக் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ராமகிருஷ்ணன் அந்த இடத்துல சுவாமி பிரேமானந்தர் இருக்கார். இப்போ பேலூர் மட்டில் இதே மாதிரி ஒரு ஆடிட்டோர் இருந்து அங்கே 4 பேரை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த இடத்துல யார் இருப்பா? சுவாமி பிரேமானந்தர். இவ்வளோ தான் அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம்னு பார்க்கும்பொழுது என்ன ஒன்று, இந்த போட்டோ கடைசியில் இருக்கிற சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் குரு மகாராஜுக்கு அன்னையாருக்கும் இடையிலே வந்திருப்பார் அந்த திருநாள்வர் படம் வச்சா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் இருந்தவர் நம்ம சுவாமி பிரேமானந்த மகாராஜ். எப்படி இங்கே இந்த திருநாள்வர் இந்த ஒரு மடத்தினுடைய எல்லா பொறுப்பையும் வகித்துக்கிட்டு குரு மகாராஜ் பூஜை எடுத்துக்கிட்டு அத்தனை இதையும் பண்ணாரோ, அதனுடைய ஒரு ஹையர் டிகிரியில் ஒட்டுமொத்த உலகத்துக்கே இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ராமகிருஷ்ண மடத்தில் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் சுவாமி பிரேமானந்தர். அதனால் இது ஒன்று டிஃப்ரெண்ட் கிடையாது, ஒன்றோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும்
ராமகிருஷ்ணானந்தர் எந்த அளவுக்கு குரு மகாராஜை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் போய் விவேகானந்தர் நீ வந்து சவுத்துக்கு போன்னு சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும், இவ்வளோ பெரிய ஒரு குரு மகாராஜை தாங்கக்கூடிய சக்தியும் அவருக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பும் வேறு யாருக்கும் அங்கே யாரும் இருந்த மாதிரியே தெரியல அக்கம் பக்கம். ஏன்னா அவர் யாருக்குமே கொடுக்கல, டோட்டலாக அவரே ஹைஜாக் பண்ணிட்டார் குரு மகாராஜோட சேவையை. அப்படி இருந்தவர் திடீர்னு போக சொன்ன உடனே அந்த இடத்த யாரால் ஃபுல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷனாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடியே அவர் தாங்கிட்டு இருந்தவர் யார், குரு மகாராஜை தாங்கி பிடிச்சவர் யார், சுவாமி பிரேமானந்தர். பொதுவாக உலகத்தில் நம்மளை எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறவர் யார், பகவான். பகவான் வந்து உலகத்திலையும் உலகத்தில் உள்ள உயிர்களையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை என்னென்னா அவர் இந்த உலகத்தில் அவதாரமாகி வரும்போது அவரை காப்பாற்றுறதுக்கு யாராவது வேணும். நிலைமையை பாருங்கள், பகவான் நம்மளையெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கார் பகவான், ஆனால் அவர் அவதாரமாக வரும்பொழுது அவரை காப்பாற்றுறதுக்கு யாராவது தேவைப்படும். அந்த மாதிரி பகவானுடைய அந்த அவதாரத்தை நமக்கு காப்பாற்றி கொடுக்கறதுக்காக வந்தவரில் முக்கியமானவர் தான் சுவாமி பிரேமானந்தர். அவர் சொல்கிறாரு, நான் வந்து யாராவது எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எல்லோரும் ஏதாவது ஒன்று, அதான் எப்படிப்பட்ட கம்பெனி தேடுறாரு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கானுங்க. அதாவது காமாசனை காம காஞ்சனம் இல்லாமல் பற்றில்லாத ஒரு தூய்மையான ஒருத்தவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு பார்ப்பேன். யார் வந்தாலும் இவன் என்னோட தங்க மாட்டானா அவன் என்னோட தங்க மாட்டான்னு நினைப்பேன். ஆனால் எல்லோரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அப்போது ரொம்ப இதுவாக இருக்கார், இந்த மாதிரி ஒரு நமக்கு கிடைக்கலையே அவனு. ஏன் அவங்களாலாம் இருக்க முடியல, குருமாரி தன்னோட தங்கிறதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடுறாரு, ஆனால் அவங்களெல்லாம் தங்க முடியல. எதனால், உலகப்பற்று. இப்போது குருமஹாராஜ் ஒரு தடவை அது என்ன காமார்கட்டியா அந்த கோபாலர்மா அந்த இடத்துக்கு போனப்போ அவர் அன்றைக்கி நைட்டு மதியம் சாப்பிட்டு இருப்பார். அங்கேருந்த பிசாசுகள்லாம் கூட்டிக்கிட்டு தயவு செய்து இந்த இடத்துல இருக்காது போங்கன்னு, உங்களுடைய ப்ரெசன்ஸை என்னால் பொறுத்து கூட முடியல. அந்த மாதிரி குரு மஹாராஜ் வந்து ஒரு பியூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பர்சனாலிட்டியில் இருக்கிறது கூட எல்லாராலையும் முடிகிற காரியம் கிடையாது, எல்லாராலையும் இருந்துட முடியாது. அந்த ஒரு பியூரிட்டிக்கிட்ட அவங்க அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால், அதுக்கு தகுதியாக இல்லைன்னா முடியாது. இப்போ அந்த இடத்த வந்து யார், பகவானுக்கு அது. ஏன்னா அவர் எப்படி அன்பே வடிவமாக இருக்காரோ, தூய்மை வடிவமாக இருக்காரோ, உண்மையே வடிவமாக இருக்காரோ, அதே மாதிரி அதனுடைய அளவு வேணால் குறைவாக இருக்கலாம், அந்த டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் அவரை என்ன பண்ண முடியும், அவரோட இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு பக்தர் ஒருத்தர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அவரை தான் யார்கிட்ட பார்க்குறாரு, இந்த பாபுராம் மகாராஜ்கிட்ட பார்க்குறார். இந்த குரு மகாராஜனுடைய நேரடி சீடர்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாருதி தான், வீர மாருதி, கம்பீர மாருதி, இது எல்லாமே குரு மகாராஜ் சொன்னது தான். அப்படி ஒவ்வொருத்தர் மூலியமாகவும் நாம் வந்து ஆக்சுவலி குரு மகாராஜ் தான் பார்க்குறோம். அவருடைய வெவ்வேறு டைமென்ஷனை நம்ம பார்க்குறதுக்கு இவங்க ஒவ்வொரு டிசேபிளும் நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. முக்கியமாக குரு மகாராஜனுடைய அந்த அன்பு, நம்ம சொல்லுவோம் சாரதா தேவி இறைவனுடைய அன்பு காமிக்கிறது இருந்தாலும் இது ஒரு மொனாஸ்டிக் ஆர்டர். ஏன்னா அந்த அம்மாவே எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு அன்பை காமிக்க முடியாது. அப்போ குரு மகாராஜோடைய அன்பை ஒரு தாய்மையினுடைய இடத்துல இருந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இவரையும் மதர்ன்னு சொல்லுவாங்க ராமகிருஷ்ணானந்த எப்போ அந்த பராநகர் மடத்தில் இருக்கும்போது. ஆனால் அதே ஒரு பேரை தான் அவரும் வாங்கியிருக்கார். இந்த மடத்தோடைய தாய் போயிட்டா அப்படின்னு தான் சொல்லி சுவாமிஜிகளே சொல்கிறாங்க அவருடைய பிரிவுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒரு தாயினுடைய இடத்துல இருந்து குருதேவருடைய அன்பை காமிச்சவரும் பாபுராம் மகாராஜ். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்தவரையில் குரு மகாராஜோடைய எல்லாமே உங்களுக்கு தெரியும். மொத்த ஃபேமிலியுமே டிவோட்டியாக இருக்கிறத பார்க்குறோம் அவருடைய சம்பந்தியோடு. இப்போது அந்த ஃபஸ்ட்டு சந்திப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. குரு மகாராஜ்கிட்ட பாபுராம் மகாராஜ் எப்படி வர்றாருன்னா, சுவாமி பிரம்மானந்தா தான் கூப்பிட்டு வர்றார், அவர் ஸ்கூல்மேட் அவர். இப்போ பிரம்மானந்தர் யார், அவர் வந்து பிருந்தாவனத்தில் கோபால் மாடு மேய்க்கிறது. இப்போது
இந்த பிரேமானந்தர் யாருன்னு சொல்லியிருக்காரு அவர்? ராதை இல்லாட்டி ஒன் ஆஃப் த கோபி அதில். இப்போ அந்த ராக்கால் இந்த கோபியை கூப்பிட்டு கிருஷ்ணகிட்ட போகிறார். ஏன்னா அதே பிருந்தாவன அந்த லீலா கூட்டம் மாதிரியே இப்போ பிரம்மானந்தர் ராக்கால், பிரேமானந்தர் வந்து யார்? ஒன் ஆஃப் த கோபிகா. இப்போ இந்த கோபியை கூப்பிட்டுக்கிட்டு கோபால் எங்கே போகிறாரு? கிருஷ்ணர்கிட்ட போகிற ஒரு அருமையான, வேறு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சந்திப்பில் வரும்பொழுது குரு மகாராஜ் எப்படி அவர்களை வரவேற்கிறார் அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியுது. அவர் வந்து நீ யாரப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது நான் பலராம் போஸுடைய சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறார். ஓ, நீ பலராம் போஸுடைய சொந்தக்காரன், அப்போ நமக்கு சொந்தக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுல குரு மகாராஜ் மிஞ்சி யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் போயிட்டு அவங்கள வந்து தனக்கு சொந்தமாக ஆக்கணும் அப்படின்றதில் நீ பலராம் போஸ் சொந்தானா, அப்போ நீ நமக்கும் சொந்தக்காரன் தான் அப்படின்னு அதோட விட்டல. உங்கள் ஊர் எந்த ஊர்? ஆட்பூர். ஓ, அந்த ஊரா? அது அவன் இவன்லாம் இருக்கிறான்னு, காலு பாலுலாம் 2 பேர் இருந்தானுங்களா, அவங்க வீடு அவங்க வந்து ஊர் தானே, நான் அங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு அந்யோன்யமாக இது பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு விளக்கு வெளிச்சத்தில்வா உன்னை ஃபுல்லாக பார்க்குறேன் அப்படின்னு ஃபுல்லாக பார்க்குறார். அவருக்கு வேண்டியது என்ன? அந்த அறிகுறிகள்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார் யார் எப்படி அப்படின்னு சொல்லி. கண்ணாடி பெட்டியில் இருக்க மாதிரி எல்லாத்தையும். அப்படி ஒரு தூய்மையான கேரக்டர் பார்த்தோன்னே அப்பா இவன் நம்மளோட இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தி அடைஞ்சார். கையெல்லாம் எடை போட்டு பார்த்துட்டார். அருமையான பாத்திரம் இது, நம்மளை தாங்க, இவன் நமக்கு இருந்தான்னா எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த முடிவு பண்ணிடுறாரு. அன்றைக்கி நைட்டு நல்லா ஆன்மீகத்தை பற்றிலாம் பேசிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பெரிய ட்ராமா போடுறார் குரு மகாராஜ். என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள எங்கே படுக்கிறீங்கன்னு கேட்டார். அவங்க நாங்கள் வராண்டாவில் படுத்துக்கிறோம். ராக்கால் முன்னாடியே வந்திருக்கிறாரு, அவர் வந்து ரூமில் படுத்துக்கிறாரு. இவங்களும் இவர் கூட ராம் தயாள்னு ஒருத்தரும் வெளில படுத்துருக்காங்க. குருதேவர் எந்திரிச்சு வந்து என்னப்பா தூங்கிட்டிங்களா அப்படின்னு. இல்லை தூங்கல. இந்த நரேன்னு ஒரு பையன் இருக்கிறான்ப்பா, ரொம்ப நல்ல பையன், அவன் வரேன்னு சொன்னான் அவன் என்னை பார்க்குறதுக்கு, ஆனால் வரவே இல்லை, அவனை எப்படியா வர சொல்லுங்களேன் அப்படின்னு. சரிங்கய்யா சரிங்க, அந்த ராம் தயாளுக்கு ரொம்ப பழக்கம், நான் வந்து சொல்லிடுறேங்க அப்படின்னு. அப்படி என்னையா ரொம்ப அவனை பார்க்காம எனக்கு ரொம்ப இதையுமே வலிக்குது, பார்த்தா வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சொல்லி வேலையாக நான் போய் சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். சரி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு வர்றாரு. என்னப்பா தூங்கிட்டிங்களா அப்படின்னு. இது வந்து ஹோல் நைட்டு நடக்குதுன்றாரு சுவாமி பிரேமானந்தரே சொல்கிறார். இது எப்படி அவர் இது பண்ணுறாரு, அழறாரு. அழுதுக்காம எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு. இப்போது நந்தனார் சரித்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? இறைவன் எப்போ வருவானோன்னு பக்தன் ஏங்குற மாதிரி ஒரு பாட்டு கோபாலகிருஷ்ணன் பாடுதேன். எப்போ வருவாரோ எந்தன் கலி தீர, எப்போ வருவாரோ எந்தன் கலி தீர, எப்போ வருவாரோ சேப்பியத்தில் சிதம்பரநாதன், எப்போ வருவாரோ எந்தன் கலி தீர, எப்போ வருவாரோ. இது வந்து பகவானுக்காக பக்தன் ஏக்கத்தோடு அழுதான். இங்கே பகவான் அழறாரு தான் சீடனுக்காக, பக்தனுக்காக. எப்போ வருவானோ எந்தன் வலி தீர, எப்போ வருவானோ. சப்தரிஷி மண்டலத்தில் சமாதியில் ஆழ்ந்தவன், சப்தரிஷி மண்டலத்தில் சமாதியில் வாழ்ந்தவன், சத்வகுணசீலன் சிவ அவதாரன், எப்போ வருவானோ எந்தன் வலி தீர,
எப்போ வருவானோ அப்படின்னு சொல்லி குருதேவர் அழறார். இப்போ இது எதுக்காக இப்படி ஒரு காலையில் எழுந்திரிச்சு சொல்கிறார் பிரம்மானந்தா, இந்த நைட்டு அழுத பர்சனே காணும், இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கார் குரு மகாராஜ். டோட்டலாக அப்படி ஒரு வருத்தம் அவருக்கு இருந்த மாதிரியோ அந்த மாதிரி அழுத மாதிரியோ எதுவுமே இல்லை. அப்போ இது என்ன ட்ராமா தானே? சரி, எதுக்காக இந்த ட்ராமாவை அங்கே போடணும்? ஏன்னா இவங்கெல்லாம் தான் கோர் மெம்பராக பின்னாடி இருக்க போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு தலைவனையா காமிச்சு கொடுக்கணும். அடியிலே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு அவங்களுடைய தலைவர் யாருன்னு. ஏன்னா எந்த அளவுக்கு அவனுக்காக ஏங்கி அழறாருன்னா அப்போ அவருடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே இந்த ட்ராமா போட்டிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு அன்பு இருக்குன்னா உட்காந்து ரூம்லேயே அழுதுகிட்டு இருக்கலாம், வந்து இவங்களை எழுப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த மாதிரி சொன்ன பிறகு பாபுராம் மகாராஜுக்கு என்ன தோணுதுன்னா, ஆகா இவர் எவ்வளோ அன்பாக இருக்கார், எவ்வளோ இதுவாக இருக்கார், அவன் என்ன கல் மனசுக்காரனாக இருப்பானோ, ஏன் வரல, அவர் பார்த்ததே இல்லை, எப்படி இருப்பாருன்னு தெரியாது, அவருக்கு தகுதியானவராக இவர் இந்த அளவுக்கு அழறாரே, அவர் ரொம்ப கல் மனசுக்காரராக இருந்திருப்பாரோன்னு அவருடைய மனசில் தோணுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது அவர் போயிட்டு அவரே சொல்கிறார், இந்த பஞ்சவடிக்கு போ, நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, நரேன் கூட வந்திருக்கான், நீ போய் அவரோட பேசு அப்படின்னு சொல்கிறார். அங்கே போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது நரேன் அதுக்கு எல்லா வகையிலும் தகுதியானவன்றதை அங்கே தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் போகும்போது அவங்களோட பாடுறாரு, அந்த பாட்டை கேட்குறாரு, அவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த பாட்டை கேட்குறாரு, அவருடைய தேஜஸை பார்க்குறாரு, உருவத்தை பார்க்குறாரு, கண்களை பார்க்குறாரு, அவருடைய குரலை கேட்குறாரு. அத்தனையும் இந்த கிருஷ்ணர் இதில் வருது இல்லை, கீதம் மதுரம் நாமம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். சேவே சுவாமிஜியோட இது ரூபம் மதுரம் நாமம் மதுரம் நரேந்திரநாத்தின் எல்லாம் மதுரம் நரேந்திரநாத்தின் அகிலம் மதுரம் கமனம் மதுரம் தியானம் மதுரம் நரேந்திரநாத்தின் எல்லாம் மதுரம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய அந்த உயர்வை பார்த்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே அவர் முழுசாக திருப்தி அடைஞ்சிடறார். உண்மையிலே இவர் குரு மகாராஜனுடைய அன்புக்கு தகுதியான. ஸோ இந்த இம்ப்ரெஷன் இப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் எந்த ஒரு நிலையிலையும் அவர் என்ன பண்ண போகிறதில்ல, அவர்லேருந்து விலக போகிறதில்ல. அவருடைய ஏன்னா எல்லாமே ஈக்குவல் இதில் இருந்தால் கூட சுவாமிஜிக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, அது குரு மகாராஜ் எப்படி முதல் சந்திப்பிலேயே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே நம்ம அந்த முதல் சந்திப்பு நிகழ்ச்சியில் பார்க்க முடியுது. அடுத்ததாக இந்த குரு மகாராஜ்கிட்ட அவர் இது வர்றதுக்கு குரு மகாராஜ் அவர் வந்தோடனே கேட்பார், எப்படி அவன் படிக்கிறான். மாஸ்டர் மஷாயோடைய ஸ்கூலில் தான் அவர் படிக்கிறாரு. அவர் கேட்குறாரு, எப்படி அவன் படிக்கிறான், நல்லா படிக்கிறானா, அவன் புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கானா அப்படின்லாம் கேட்டே இருக்கார். இது ஒன்றும் படிப்பில் அக்கறைக்காக இல்லை, அவன் படிப்பு விட்டுணுன்னு நினைக்கிறாரு. அதனால் ஆக்சுவலி அவர் ஃபெயில் ஆனப்போ இவர் சந்தோஷமாட்டார். ஸோ யூ ஃபெயில்டு டு பாஸ் அப்படின்னுவார். இதுக்கு பந்தத்திலேருந்து பாஸ் ஆகிறதுக்காக நீ பரீட்சையில் ஃபெயில் ஆகிருக்க அப்படின்னு சொல்லி அப்போ கேட்குறாரு. அப்போது படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் உலகத்துக்கும் ஆசைப்படுறான், கடவுளுக்கும் ஆசைப்படுறான், அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், இவனுக்கு உண்மையிலே கடவுள் வேணும்னு நினச்சான்னா என்ன பண்ணணும், உலகத்தை விட்டுட்டு இவன் வந்துடணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் மஷாட் சொல்கிறார். அப்போது அதை கேட்ட பாபுராம் மகாராஜ், எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ நானும் அப்படி தான் வர வரேன்னா, பட் நானாக வர முடியாது, நீங்கள் வேணால் என்னை இழுத்துக்குங்கோ அப்படின்றார். இதுக்கு முன்னாடியே அவர் சின்ன வயசுலேயே நான் சொன்னால் நல்ல பேக்ரவுண்டில் அவங்க குழந்தை அம்மா எப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு அந்த அம்மா பயங்கரமான தியானம் பண்ணுவாங்களாம். இவர் ஊர்லேருந்து வெளியில் போனால் கதவு பூட்டிட்டு அவங்க தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். இவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பக்கத்து வீட்டில் தான் இருந்துட்டு அடுத்த நாள் தான் போகணும், அந்த மாதிரி அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நல்ல சுபாவத்தோடு இருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, என்னை நீங்கள் வேணால் இழுத்துக்குங்க, என்னால் வர முடியாது, ஏன்னா வீட்டில் விடமாட்டாங்கன்ற பயம் அவருக்கு இருக்குது. இப்போ அவர் எப்படி இழுக்கிறது, இவர் இழுக்கிறதா தான் இழுக்கலாம், எல்லாரையும் இழுத்துடலாம். ஆனாலும் யாரையும் என்ன பண்ண போகிறதில்லை குரு மகாராஜ், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால
இந்த மடத்துக்கு முதல்ல ஒருத்தரை சேர்க்கறதுக்காக ரொம்ப அழகாக எல்லாருமே குழந்தை வரம் கேட்குறதுக்கு யாருக்கிட்ட போவாங்க? கடவுள்கிட்ட போவாங்க. இந்த கடவுளே ஒரு குழந்தை வரம் கேட்குறதுக்கு ஒரு அம்மா கிட்ட வர்றார். இந்த அம்மா, அவங்க பேர் என்ன? மாதங்கினி. இந்த மாதங்கினி அம்மாவை பார்த்து இவர் தனக்கு குழந்தை வர வேணுன்றதை கேட்குறார். நான் ஒன்று உங்ககிட்ட கேட்பேன், எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்கிறேன். அந்த அம்மா ரொம்ப அவங்களுடைய மேற்கனே டிவோட்டி தான், பலராம் போஸ் அவங்க மூலிமா அவங்களுடைய மாமியார் தான் அவங்க. நான் தரேன் சுவாமி, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்க முடியும், என்கிட்ட இருந்தால் கொடுக்குறேன் அப்படின்னும் போது, உன்னுடைய குழந்தைய எனக்கு கொடு, அதாவது என் கூட வாழறதுக்கு அனுமதி. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லா தாய்மாரையும் பார்த்து குருதேவர் கேட்குற மாதிரி இருக்குது. உன் குழந்தைய என்கிட்ட வாழறதுக்கு அனுமதிப்பியா? இப்போ நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க அந்தர்யோகத்துக்கு, உங்களெல்லாம் தான் கூட இருக்கிறதுக்கு நேற்று சுவாமி சொல்லும்போது சொன்னார், உங்களெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு அவர் தான் 3 நாள் நான் இங்கே இருக்கிறேன், என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு யாருந்தே தங்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒன்று. அப்படி உன் குழந்தைய என் கூட இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதுதான் இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு எத்தனையோ தாய்மார்கள். ஏன்னா முதல்ல தாய்மார்கள் எல்லாம் வெளிப்படையாக அவங்க ஏதோ குழந்தைய விட்டு பெரியற மாதிரி இருந்தாலும் பின்னாடி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது என்னுடைய குழந்தை பண்ணினது நல்லது தான், குருமாரச்சிட்டு இருக்கிறான், அவர் மூலிமா அந்த அம்மா வராங்க, அவங்களாம் வராங்க. இங்கே அம்மா முதல்ல குருதேவர்கிட்ட வந்துடுறாங்க. இங்கே நிறைய பேர் டிவோட்டிலாம் இருக்கிறாங்க, அவர் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, சுவாமி சுவாமின்னு எல்லாம் உயிர் விடுவாங்க. நான் அவங்க குழந்தை சாமி பண்ணிட்டான்னா கோயிலுக்கே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே குருதேவர் இது ஒரு தொடங்கி வச்ச மாதிரியே இருக்குது. அந்த அம்மாவே சம்மதத்தோட குருதேவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற மாதிரி. அப்போ சொல்கிறாரு, இவன் கையால் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட எனக்கு மனசெல்லாம் நெறிஞ்சிடுது அப்படின்றான். அந்த அளவுக்கு இவன் புனிதம். எந்த அளவுக்கு புனிதமானவன்? எலும்புல மஜ்ஜை இருக்குல்ல, அது ரொம்ப டீப்பாக உள்ளதானே இருக்கும், அது வரைக்கும் அவன் புனிதமானவன்றார். அன்பானவன் மிகவும் அழகானவன். அவருடைய மகனை சொல்கிறார். இவர் எல்லார்கிட்டையுமே அந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஏன்னா ஒரு நாள் பிரம்மானந்தர் அப்பா வருவார், அவர்கிட்டையும் ரொம்ப நல்லது, ஒவ்வொரு அப்பாவும் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் தாசா பண்ணி பேசிட்டு போன பிறகு கேட்பார், நான் எப்படி பேசணும் பார்த்தியா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த அம்மாக்கிட்ட என்ன சொல்ல, உங்கள் பையன் கையால் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தான் பிள்ளையை பற்றி அப்படி கேட்கும் பொழுது. அவங்க ஓகே உடனே தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க அம்மாவும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, இங்கே பாரு சும்மா யாராவது குழந்தைய தருவாங்களா, எனக்கு நீங்களும் அப்போ நீங்கள் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, எனக்கு 2 வரம் வேணும். 2 வரம் கையை கேட்ட மாதிரி இல்லை. இந்த அம்மா எப்படி கேட்குறாங்க பாரு, இறைவனுடைய பாதத்தில் எனக்கு மாறாத பக்தி வேணும். எவ்வளோ அழகாக செகண்ட் வரம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதாவது எனக்கு முன்னாடி என் பிள்ளைங்க எதுவும் போயிடக்கூடாது. இது பின்னாடி பார்க்குறோம். ஒரு நாள் பாபுராம் மகாராஜுக்கு பின்னாடி காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போய் கிடக்கிறாரு. அவர் துணிச்சலாக சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்? எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த வரத்தை எப்படி ஒரு சிம்பிளாக இருக்காங்க பாருங்கள். வேறு எதுவுமே ஆசையே இல்லை. வேறு குரு மகாராஜ் இது எது கேட்டாலும் தரத்துக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, உன் பாதத்தில் பக்தியும் அந்த என்னுடைய குழந்தைங்க யாரும் எனக்கு முன்னாடி போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த பாபுராமுடைய பற்றி அவர் என்ன சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா, அன்பானவன் மிகவும் அழகானவன். நீங்கள் பாடினீங்கன்னா நமக்கு டைம் இருக்காது. என்பின் மச்சை வரை புனிதமே உருவானவன், காம குரோதலோக மோகமில்லாதவன், கருணை குருவின் கருணையே வடிவானவன், அன்பானவன் மிகவும் அழகானவன். இந்த அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது அந்த பிரேமைன்னு சொல்கிறது. அந்த பிரேமை அவர்கிட்ட இருந்ததுனால தான் அவரை பிரேமானந்தன்னு சுவாமி விவேகானந்தர். அப்போ அது மாதிரி இதை அம்மா எப்படி சொல்கிறாங்க, வேலூர் மடத்தின் சக்தி பக்தி ஞானமெல்லாம்
ஓருருவாகி கங்கை கரையினில் நடப்பதை நான் கண்டேன். வேலூர் மடத்தினுடைய சக்தி, பக்தி, ஞானமெல்லாம் ஒரு மனுஷ உருவத்தில் கங்கை கரையில் நடமாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ அவர் யாருன்னு நம்ம எப்படி சொல்கிறாங்க பார், வேலூர் மடத்தினுடைய சக்தியும் பக்தியும் ஞானமும் ஓர் உருவாகி அந்த கங்கை கரையில் நடமாடிக்கிட்டு இருந்தது. அதுதான் என்னுடைய பாபுராம் அப்படின்னு குருமார சொல்கிறார். புனிதமானவன் புதுப்பானை போன்றவன் பார்க்கும் இடமெல்லாம் புனிதமாக்க வல்லவன். நீரும் அவன் கையால் நிறையும் மனமெல்லாம் அருகில் அவன் இருந்தால் அனைத்து தாங்கிடுவான். ராதை பிரேமையின் தேக தாரணம் கீதை காட்டிடும் பக்தனின் வடிவம். ஸோ இது எல்லாமே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி அவரை பற்றி சொல்லியிருக்கிறத நம்ம தொகுத்துக்கிறதுக்கும் புதுப்பான மாதிரி அவன் அதில் எது வச்சாலும் கெடாது அப்படின்னு சொல்கிறார். அவங்ககிட்ட காம குரோதம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத குரு சுவாமிஜி சொல்கிறார். துரியானந்த கூட ஒரு தடவை சொல்கிறார், அவர்கிட்ட அந்த எலும்பு தவிர வேறு எதுவும் இல்லை, மற்றதெல்லாம் குரு மகாராஜ் தான். துரியானந்த மகாராஜ் சொல்கிறார், இது பார்க்கும் இடமெல்லாம் புனிதமாக்கக்கூடியவன். என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு லெட்டரை எழுதுகிறார். பாபுராம், உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஒரு தடவை ஆலம்பஜார் மடத்தில் குரு மகாராஜ் பற்றி பேசினேன். அப்படி நீ பேச பேச அதை பார்க்குற பொருளில் எல்லாம் நான் குரு மகாராஜை உணர முடிஞ்சுது. அந்த மாதிரி குருதேவரை தவிர நீ வேறு எதையுமே பார்த்ததில்லை, எதையும் பேசினதில்லை. அவருக்கு உலக விஷயங்களே புரியாது. ஒரு தடவை ஒருத்தர் சுவாமி சிவானந்தர்கிட்ட அவங்க வீட்டு பிரச்சனையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கார், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு. பாபுராம் மறைஞ்சு போய்ட்டு, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறார். குடும்பத்தில் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையெல்லாம் சொல்லியிருப்பார் போல் இருக்கு. இவன் என்ன சொல்கிறான் அப்படி, இவ்வளோ வரைக்கும் கேட்டு உனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படி. ஸோ அதனால தான் குரு மகாராஜ் ஒன்று அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு புனிதமே உருவானவராக பாபுராம் மகாராஜ் இருக்கிறார். ஸோ இவர் குரு மகாராஜுக்கு எப்படிப்பட்ட சேவை பண்ணார்னா, டோட்டலாக குரு மகாராஜ் தன்னையே அவர்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி தான். அவருக்கு ரூமை க்ளீன் பண்ணுறதோ, பெட்டு படுக்கை விரித்து வைக்கிறதோ, அந்த மாதிரி அதை நம்ம இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு எல்லா சேவையும் பண்ணிகிட்ருக்கார். இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, ஒரு ட்ரைனிங்கே நடக்குது. இப்போ பாபுராம் மகாராஜ் மூலமாக குரு மகாராஜ் யாருன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் குரு மகாராஜோடைய விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. என்னென்னா, இப்போ ஒரு நாள் அவருக்கு சேவை பண்ணிகிட்டு நைட்டு எந்திரிச்சு நடுவில் உட்காந்துக்கிட்டு, அம்மா எனக்கு அது வேண்டாம், எனக்கு இதை கொடுக்காத, ஏம்மா எனக்கு இதெல்லாம் கொடுக்குற, எனக்கு திருவடியில் பக்தி மட்டும் போதும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம். அப்படி நம்ம மாணிக்க வாசகெல்லாம் பாடுறார் இல்லையா, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனமும் இனியமையும், குற்றாலத்தோரையும் அமர்ந்தரையும் கூத்தா உன் குரற்கருக்கே கற்றாவை போல் கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு பாடுற மாதிரி குருதேவர் இதை செய்கிறார். இது ஏன் அவர் செய்யணும்? அங்கே பாபுராம் மகாராஜ் இருக்கிறார். அப்போது அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, இந்த பேரோ புகழோ பதவியோ இதெல்லாம் எதுவுமே வேணான்னு குரு மகாராஜ் அம்மாகிட்ட அழறார். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஒரு லெசன் ஆகிடுது. அவர் என்ன கண்டுபிடிக்கிறார், நான் இதுலேருந்து குரு மகாராஜ் கூட என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆன்மீகத்துக்கு இந்த துறவும் இந்த தூய்மையும் இது ரெண்டும் தான் தூண் அப்படின்றார். துறவும் தூய்மையும் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு தூணாக இருக்கணும் அப்படின்றத நான் குருதேவர்கிட்டேருந்து படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் இது பண்ணுறார். அதே மாதிரி இந்த பக்தர்களை குருதேவர் எப்படி கவனித்தார் அப்படின்னு சொல்லி, பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த காலத்தில் அவர் கேட்குறது, தாம்பூலம் போடுறீங்களான்னு, இப்போ நம்ம சொல்ல டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியான்னு கேட்குற மாதிரி இப்போ சப்போஸ் அது வேண்டாம் அப்படின்னாங்கன்னா புகை பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. எதையாவது ஒன்று கேட்டு அவங்கள அதை உபசரிக்காமல் விட மாட்டார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது பண்ணுவார். அதுலேருந்து அவர் என்ன கற்றுக்க முடியும், என்ன கற்றுக்கிட்டாரு? இந்த பக்தர்கள் தான் அவருக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, குரு மகாராஜ் எப்படி பக்தர்களை அவர் உபசரிக்கணுன்றத தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவே காமிக்கிறார். அது மாதிரி நம்ம ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் அம்மாவுதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டோம். அது என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? அம்மா சொன்ன கொட்டேஷன்,
இது ஆக்சுவலி ஒரிஜினலாக குரு மகாராஜ்கிட்ட தான் இருந்திருக்கு. ஏன்னா பாபுராம் சொல்கிறாரு, குரு மகாராஜ் எப்பயும் என்ன சொல்லுவார், பிறர் குற்றங்களை பார்க்காதே, மாறாக உனது குற்றத்தையும் எண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஒரு பக்தர் ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, சதீஷ்கிரி அப்படின்னு சொல்லிட்டு தாரகேஸ்வர் மடத்தை பற்றி அவரை ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க, அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. உடனே குருதேவர் அந்த டாப்பிக்கை மாற்றி அவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லி அதெல்லாம் வரிசையாக சொல்கிறாராம். அந்த பேச்சையை மாற்றிட்டு அவர் அவரை பற்றி நான் நல்லதெல்லாம் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த பிறருடைய குற்றத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதையும் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா குருதேவர் ஒரு நாள் இந்த பலராம் போஸ் வீட்டு பெண்கள் எல்லாம் அங்கே குருதேவர் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தப்போ இந்த ரமணின்னு ஒரு அம்மா அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க. குருதேவர் உடனே, என்ன ரமணி சௌக்கியமா அப்படின்னு, ஏன் இப்போலாம் வர்றதில்லை அப்படின்னு கேட்குறாரு. இந்த ரமணி யாருன்னா கொஞ்சம் சரியில்லாத அம்மா. அந்த அம்மாக்கிட்ட யாரும் பேசவோ பார்க்கவோ ஒரு டீசெண்டானவங்க இது பண்ண மாட்டாங்க. இவர் பகவானே இன்கார்னேஷன், இவர் போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட ரொம்ப பழக்கமான ஒரு மாதிரி பேசுகிறாரு. அப்போ இந்த அம்மாக்களுக்கெல்லாம் ஒரே கூனி குறுகுறாங்க. என்னடா இவரை போயிட்டு பெரிய அவதார புருஷர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு நினச்சி வந்தோம், இது பண்ண இவர் இவ்வளோ சீப்பாக இந்த அம்மாக்கிட்ட போயிட்டு சரளமாக பேசிகிட்டு இருக்கார், ஏன் இந்த பக்கமே இப்போலாம் வர்றதில்லை அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா போன பிறகு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு காளி கோயிலுக்கு போகிறார். அங்கே போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறார். அம்மா இந்த இது இருக்குல்லையா, யா தேவி சர்வபூதேஷ மாத்ருரூபேண சம்சிதா அப்படின்ற மாதிரி, அம்மா நீ தான் எல்லாம், நீ தான் குமாரி, நீ தான் தொம் ஸ்ரீ சொம் வித்யா அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் வருது இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே நீ தான்மா, இந்த ரமணிலையும் நீ தான் இருக்கிற, எல்லா கற்போடு இருக்கிற அந்த பெண்கள்லையும் நீ தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த குருதேவருடைய அந்த பிரார்த்தனையை கேட்ட பிறகு தான் அந்த அம்மாவுக்களுக்கெல்லாம் புரியுது நம்மளுடைய பொசிஷன், குருதேவர் எப்படி எல்லாரையும் பார்க்குறாரு, நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத அப்புறம் கற்றுக்கிறார். அவங்களாம் அந்த மாதிரி இருக்கு தேவி தான் அந்த வடிவத்தில் இருக்கிறா அப்படின்றத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாரு. அப்போ யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் நாம் வெறுக்கக்கூடாது. இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே கூடயே வர்றார் யார், பிரேமானந்தர். இது எல்லாம் பின்னாடி அவர் குருதேவருடைய மறைவுக்கு பின்னாடி குருதேவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவராக இருக்க முடியுது. இது வரைக்கும் டைம் இருக்கு. குருதேவர்கிட்ட இருக்கும் பொழுது ஒரு தடவை இந்த ஹசரான் இருப்பார், உங்களுக்கு தெரியும் ஹசரா தான் குரு மகாராஜ் லைஃப்பில் அந்த ஜட்டிலை குட்டியில் அப்படின்ற ஒரு ரோலில் இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறார், பாபுராம் மகாராஜ் கூட்டு அவங்க மற்ற இளைஞர்லாம் கூட்டு, என்னடா பசங்க நீங்கள்லாம் குரு மகாராஜ்கிட்ட போகிறீங்க, அவர் எதாவது பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டு அதோட திருப்தி அடைஞ்சிட்டு வந்துடுறீங்க, நீங்கள் கேட்க வேண்டாமா, அவர்கிட்ட சித்தியை கேட்க வேண்டாமா, பேர் கேட்க வேண்டாமா, பணம் கேட்க வேண்டாமா, காசு கேட்க வேண்டாமா, இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டாமா, இப்படியா ஏமாளியாக இருப்பீங்க, அவர்கிட்ட வேண்டியதெல்லாம் கேட்க முடியும். இது குருதேவர் கேட்குது. உடனே இதே பாபுராம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட்டு அந்த அவங்க அசரா சொல்கிற பெதட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் சொல்கிறார். இந்த பிச்சைக்காரன் தான் என்ன பண்ணுவான், பணக்காரங்கிட்ட போயிட்டு காசு கொடுன்னுவான், பணக்காரனும் பார்த்துட்டு ஒழிஞ்சு போகணுன்னு சொல்லிட்டு காசை எடுத்து போட்டு கதவை சாத்திடுவான். அந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள்லாம் எதையும் என்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை, என்னுடையது எல்லாமே உங்களுடையது தான், எல்லாமே என்னுடையது எல்லாமே உங்களோட. நீங்கள் பிச்சைக்காரன் போய் மாதிரி எதுவும் என்ன பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம். அதே மாதிரி அவருடைய அன்பு. ஒரு நாள் பாபுராம் குரு மகாராஜை பார்த்துக்கிறார். ஆனால் ஒரு நாள் குரு மகாராஜ் பார்க்குறாரு, ஒரு பக்தர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. குரு மகாராஜ் அவர் ரொம்ப சோர்வாக இருக்கார், பசியாக இருக்கிறார் பாபுராம் மகாராஜ். இருந்தாலும் குரு மகாராஜ் சேவை பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அவரை சாப்பிட வைக்கணும். எப்படி சாப்பிட வைக்கிறது, இவர் சாப்பிடாமல் அவர் சாப்பிட மாட்டார், அவருக்கு பசி இல்லை, ஆனால் இவருக்கு பசி இருக்கு, அவன் பசி தாங்க மாட்டான்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்றார். அவங்க கொஞ்சம் ஸ்வீட்டு தண்ணிலாம் கொண்டு வந்தாங்க. அதை லைட்டாக எடுத்து லைட்டாக வாயில் வச்சு சாப்பிட்டு, அதாவது அவர் சாப்பிட்டா தான் அவர் சாப்பிடுவார், ஃபுல்லாகவும் அதை அப்படியே கொடுக்குறாரு. அப்போ எப்படி தோணும் நமக்கெல்லாம்,
என்னவோ கருணையப்பா என்னிடத்தில் உந்தனுக்கு, என்ன தவம் புரிந்தேன் நான் உன்னடியில் வாழ்வதற்கு. என்னவோ கருணையப்பா என்னிடத்தில் உந்தனுக்கு, என்ன தவம் புரிந்தேன் நான் உன்னடியில் வாழ்வதற்கு. கண்ணை இமை காப்பது போல் என்னை காக்கும் குருதேவா, உன்னையன்றி வேறு துணை இல்லை இங்கு குருதேவா. என்னவோ கருணையப்பா என்னிடத்தில் உந்தனுக்கு, என்ன தவம் புரிந்தேன் நான் உன்னருகில் வாழ்வதற்கு. என்னவோ கருணையப்பா என்னிடத்தில் உந்தனுக்கு. ஒரு தடவை குரு மகாராஜ் பலராம் போஸ் வீட்டில் இருக்கிறார். அப்போது குரு மகாராஜோடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி நிறைய தடவை பிரியமானந்த் சொல்லியிருக்கார். அந்த அன்புலாம் எல்லை இல்லாத அன்பு. அதில் ஒரு துளி கிடைச்சாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா திருப்தியும் நம்ம அடைஞ்சிடலாம். அப்படிப்பட்ட நாங்களாம் அவங்க மேலே அன்பே செலுத்தலைன்னு தான் சொல்லணும். அவருடைய அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட அன்பை குருதேவர் எங்கள் மேலே பண்ணார். அதாவது அவர் இந்த அவர் யார் மாதிரி அந்த பூர்ணனுக்காக உணவு ஊட்டுறதுக்காக அவங்க ஸ்கூலில் போய் காத்துக்கிட்டு இருப்பாராம். ஸ்கூலோட ஏன்னா வீட்டுக்கும் தெரியக்கூடாது. அவர் மேலே அவ்வளோ அன்பு. அங்கே போய் உட்காந்து காத்துட்ருவார். அது மாதிரி பாபுராமை பார்க்குறதுக்காக பாபுராம் வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவார். யாராவது இந்த கண்ட நேரத்தில் வராங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியிலே நின்று காத்திருப்பாராம். அப்படி ஒரு அன்பு. குரு மகாராஜ் ஏன் இப்படி இவங்களெல்லாம் அந்த அன்புனால தான் இந்த உலகத்தை கட்டி முடியும், அன்பு தான் அப்படின்ற இந்த சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த ஈர்ப்பு சக்தியே அன்பாக தான் இருக்கணும். அந்த அன்பை இவங்கெல்லாம் பின்னாடி வர்றவங்களுக்கு தரணுன்றதுக்காக அந்த விதையை அங்கே போடுறார். இறைவன் எதுக்கு கட்டுப்படுவான்? அன்புக்கு தான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்த மரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் அறிவொளிரறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. அப்படி இந்த சீடர்கள் மேலாம் அவர் ரொம்ப அன்பு. எல்லாரையும் டே அண்ட் நைட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு எங்கே தியானம் பண்ணணும், எப்படி உட்காரணும், சாப்பாட்டில் கூட அவர் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், அவ்வளோதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இருப்பார். இந்த பாபுராம் மகாராஜுக்கு தான் ஒரு தடவை எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டேனோ 6 சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னு. 4 தானே உனக்கு கொடுக்க சொன்னேன். யார் கொடுத்தா? அம்மா தான் கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. கூப்பிட அவங்கள அப்படி இந்த மாதிரி எதுக்கு இவனுக்கு எக்ஸ்ட்ரா சப்பாத்தி கொடுத்த அப்படின்னு கேட்குறார். அம்மா என்ன சொல்லுவாங்க, இதை 2 சப்பாத்தி தான் கொடுத்துட்டேன், எதுக்கு 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா? இந்த 2 சப்பாத்தி சாப்பிட்டதுனால என்ன ஆகிட போகுது, ஏன் இப்படி குதிக்கிறீங்க அப்படின்னு. அவனுடைய ஆன்மீகம் என்ன வருது, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். அந்த சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுனால அவனுடைய ஆன்மீகம் பாதிக்கப்படுன்னா நான் அதை பற்றி நீங்கள் பெருசு பண்ண வேண்டாம், அவங்களுடைய ஃப்யூச்சரை நான் பார்த்துக்கிறேன். குரு மகாராஜ் இதை தான் கேட்குறார், எப்படியா இந்த அம்மா சார்ஜ் எடுத்துக்காதான்னு சொல்லி. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் இந்த ஃப்யூச்சர் எப்படி குரு மகாராஜ் இந்த சந்நியாச சங்கத்தை உருவாக்குறத பாரு. ஒரு அழகான குரு மகாராஜ் பலராம் போஸ் வீட்டில் இருக்கும்போது ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கு. விளையாடின உடனே குரு மகாராஜ் பார்க்குறாரு, அது இடுப்பில் ஒரு சாவி. அந்த சின்ன குழந்தைங்களே கூட சேரீ கட்டி விட்டுருவாங்க, பெங்காலெல்லாம் சேரீ கட்டியிருப்பாங்க. அந்த சேரீயோட முடிச்சில் ஒரு கொத்து சாவி இருக்குது. அந்த குழந்தை தானே அது இப்படி ஓடும்போது அந்த சாவி கண்ணா பின்னான்னு அளவு மதிக்கிட்டு ஓடுது. அப்போ பாபுராம் இங்கே வாயேன் அப்படின்னு,
என்னங்க பாரு அந்த சாவி படுற பாடம் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னு இவருக்கு புரியல. என்ன இந்த மாதிரி தான் இந்த பொம்பளைங்கள்லாம் ஆண்களை தங்களுடைய முந்தானில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது 1 to 1 தான் அவர் சொன்னார், நான் பப்ளிக் பண்ணுறேன், அதனால் அவர் யாரையும் ஹர்ட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி அந்த சாவி படுற பாருவன் இப்படி அந்த சுற்றுது ஒத்து சாவி இப்படி இது பண்ணால் எப்படி ஆகுமோ அந்த மாதிரி அவங்க ஆட்டி படைக்கிறதுக்கு தங்களே சுற்றி சுற்றி வர செய்வாங்க. நீ இது மாதிரி மாட்டிட்டு முழிக்க போறியா அப்படின்னு. அதுக்கப்புறம் யாராவது ஏற்கனவே அது குழந்தையாக இருக்கும்போதே அவருக்கு யாராவது கல்யாண பேச்சு எடுத்தால் பிடிக்காது. எதாவது படுத்திங்கன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்டவர் இருந்தாலும் அவருக்கு கூட இந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு அவர் சொல்லி கொடுக்குறாரு, நீ இந்த மாதிரி மாட்டிக்காத அப்படின்றத எவ்வளோ அழகாக அங்கே சொல்கிறாரு அப்படின்றத நமக்கு தெரியுது. அவர் துறவிகளுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே தனியாக தான் சொல்லுவார். இல்லற பக்தர்களுக்கு அவரை பொறுத்தவரையில் அந்த அமுத மொழிகள் எவ்வளோப்பட்ட அமுத மொழிகளை கொடுத்துருக்கிறார். அது இல்லறத்தாருக்கும் வேண்டியதும் இருக்குது, துறவரத்துக்கு வேண்டியவங்களும் இருக்குது. ஆனால் துறவிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பார், அதெல்லாம் பக்தர்கள் போன பிறகு அதை சொல்லுவார். அதே மாதிரி குருதேவர் அவருக்கு இப்போ கூட நம்ம ஸ்ட்ரெயின்லலாம் ஒவ்வொரு தித்தி பூஜா டைமையும் ஏகப்பட்ட பதார்த்தங்கள் வைப்போம். இவ்வளோ இதெல்லாம் பார்க்கும்போதே எல்லாருக்கும் என்னடா இவ்வளோ சாப்பிட்றாரா குரு மகாராஜின்னு கூட நினைக்க தோணும். அன்றைக்கி எல்லாருமே நினைக்க தோணுச்சு. பாபுராம் மகாராஜி கூட அப்படி ஒரு எண்ணம் வந்தது, குரு மகாராஜி இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, நான் ஒரே ஒரு சாப்பாடை சாப்பிட்டேன்னா என் மனசு ஒருமையில் ஒன்றி நேராக மேலே போயிடுது, அதனால் அதை பிடிச்சி நான் கீழே இழுக்கிறதுக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேன்னு சொல்லி என்னுடைய ஆசையை நான் வளர்த்துக்கிட்டு அந்த பல ஐட்டம் சாப்பிட்றதுனுடைய அதுதான். இல்லாட்டி நான் உங்களோட பேச முடியாது. ஒன்றே ஒன்று சாப்பிட்டேன்னா மனசு ஒருமையில் ஒன்றி மேலே போயிடுது. அவர் குருமார்ஜியோடைய நிலைமை என்னென்னா சீக்கிரமாக சமாதி நிலைக்கு போயிடுவார், ரொம்ப சிரமப்படுவார் கீழே வர்றதுக்கு. அதுக்காக நான் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போது இந்த சங்கம் உருவாகியிருக்குன்னா இந்த சங்கத்தில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத குருதேவர் படிக்கலைன்னாலும் அவர் இவங்களெல்லாம் சாஸ்திரத்தை படிக்க தோன்றார். இவர் அந்த பள்ளிக்கூடத்து பாடம் தான் வேணான்னு சொன்னார், ஏன்னா அவரே படிக்கலை, அவரே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னார். என்ன இந்த படிப்பினால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கணும் போது என்ன சொன்னார், அரிசி பருப்பு. அப்போது வயிற்று பழப்புக்கான படிப்பாக இது எனக்கு வேண்டான்னார். அதனால் படிப்பு வேண்டான்னு சொல்லலை. இங்கே பாரு, அவங்கள சாஸ்திரம்லாம் படிக்க சொல்கிறார். முக்தியை அதை பெறுவதே வழி அப்படின்னு ஒரு புக்கை அவர் ரூம்லேயே வச்சுருந்து அதை படிக்க சொல்கிறார். சுவாமிஜிக்கு அத்வைத சம்பந்தமான புத்தகத்தை படிக்க சொல்கிறார். படிக்க சொல்லணும் படிக்கணும்னு சொல்லலை அவர், எனக்கு இதை படித்து காமிப்பா, இதை எனக்கு படித்து காமிப்பா. இவர் பாபுராம் மகாராஜி அவங்களுக்கு எனக்கு இதை படித்து காமிங்க, உங்களுக்கு படிக்க வேண்டாம், ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஷார்ப்பானவங்க, ஒரு தடவை படித்தாலே போதும் அவங்களுக்கு அது உள்ளே போயிடும் செய்தி அப்படின்னு சொல்கிறத அதை சொல்கிறார். அது மாதிரி குருதேவருக்கு இவங்களாம் சேவை செஞ்சாலும் குருதேவரே தன்னுடைய அறையை கூட்டி வேலை செஞ்சது, தோட்டத்தில் அவர் வேலை பண்ணினது, இது எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட இவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அதே மாதிரி குருதேவருக்கு எந்த ஒரு வேலையும் அறக்குறையாக செஞ்சால் அவருக்கு பிடிக்காது, செஞ்சால் பெர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ இதெல்லாம் பின்னாடி நம்ம பாபுராம் மகாராஜ் வாழ்க்கையில் பார்க்குறோம். யாராவது உருளைக்கிழங்கு சீவும்போது அந்த தோலை கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக சீவிட்டாலே என்ன பண்ணுவார், சண்டை போடு, நீ இதுக்கு லாய் கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னுவார். அந்த மாதிரி அந்த தோலில் கூட ஒரு திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், நீ தியானம் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அப்சர்வேஷன் எங்கேருந்து கிடச்சிருக்கு பாடம், குருதேவர்கிட்டேருந்து. அவருக்கு பாடம் கிடைச்ச இடம் குருதேவர் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவரே சொல்லியிருக்கார் குருதேவர், அதை பாபுராம் மகாராஜ் அபேதானந்தமருக்கு எழுதுகிறார், நீங்கள் எல்லாம் என்னுடைய குரங்குகள், நான் தான் குரங்காட்டி, நீங்கள் எது வரைக்கும் சேட்டை இல்லாமல் இருக்கிறீங்களோ ஓகே, ஏதாவது சேட்டை பண்ணீங்க ஒரே இழுப்பு, ஏன்னா கையில் கட்டி வச்சிருக்கிறார். அப்படின்ற இதை அபேதானந்த மகாராஜுக்கு அவர் எழுதுகிறார். நம்மெல்லாம் குரு மகாராஜோடைய குரங்குகள், நம்மளை கட்டி அவர் கையில் கயிறு இருக்குது, நாம் சேட்டை பண்ணோம்னா அவர் என்ன பண்ணிவிடுவார், இழுத்துருவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி குருதேவர் குருதேவருக்கு இவர் தான் கூட இருந்து எல்லா சேவையும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ராமகிருஷ்ணானந்தர் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் எங்கே இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது.
ராமகிருஷ்ணானந்தர் அப்படி ஒரு இது போகுது. இந்த 2 பேருக்கும் இடையில் ரொம்ப ஒரு இது இருந்த மாதிரியே தெரிய மாட்டேது. அஃப்கோர்ஸ் இங்கே வந்திருக்காரு, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வந்து அவங்கள ராமேஸ்வரம்லாம் அனுப்பி வச்சுருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்குது. 2 பேரும் ஈக்குவல் ஃபுட்டேஜில் இருக்கிற மாதிரியே இருக்குது. சுவாமி ராமகிருஷ்ணன் வரதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அவர் தான் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தார். இது எப்படி ராமகிருஷ்ணானந்தா ஹைஜாக் பண்ணார்னு தெரியல. டோட்டலாக பண்ணிட்டார். அந்த இடத்துல பாபுராம் மகாராஜ் லிட்டரலாக ஆப்சண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அவருடைய டாமினேஷனும் எதுவே இல்லை, எல்லாமே எல்லோரும் சேர்ந்து கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த குரு மகாராஜை இங்கே வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி குரு மகாராஜை உருவாக்கி அந்த ஒரு பக்தர்கள் இந்த குரு மகாராஜை அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி இமேஜில் குரு மகாராஜை பார்த்து அந்த குரு மகாராஜை நமக்கு எல்லாம் திருப்பி லைவாக கொண்டு வந்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். ஸோ அந்த குரு மகாராஜ் இருந்தால் எப்படி இருக்கும், அவருடைய அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பக்தர்கள்லாம் வருவாங்க. குரு மகாராஜ் இவ்வளோ அன்பு எல்லாருமேலே காமிச்சார், அந்த அன்பு நமக்கு இருக்குதா அப்படின்னு வந்தவங்களுக்கெல்லாம் அந்த குரு மகாராஜே மாறி அந்த அன்பு பக்தர்கள் இடத்துல பொழிஞ்சவர் தான் யார்? சுவாமி பிரேமானந்தர். அப்படிப்பட்ட அந்த குருதேவருடைய அன்பு 2 பேருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது எப்படி ஒரு லிவிங் பர்சனாலிட்டியான குரு மகாராஜ் இவர் சென்னை மடம், அது வேலூர் மடம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதில் எழுதியிருக்கோம், குரு மகாராஜ் இங்கே நடந்தார், அவருடைய பாதத்தில் அந்த துணி முள்ளுப்பட்டு ரத்தம் அணிஞ்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. இதே அங்கே சொல்கிறார், இந்த ரோஸ் பிளான்ட்டெல்லாம் வெட்டி விடுன்னு சொல்கிறார். எதுக்கு திடீர்னு இதெல்லாம் வெட்டி விட சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை குரு மகாராஜ் இங்கே நடக்கிறாரு, அவர் அவருடைய பாதம் பட்டுடும், அதனால் அந்த இப்போ நடக்கிற இடம்லாம் சுத்தமாக இருக்கணும், ரோஜா செடி எதுவும் ரோட்டு சைடு பக்கம் வந்துடாமல் அதெல்லாம் வெட்டி விடணும் அப்படின்றார். அதே மாதிரி குரு மகாராஜ் இங்கே எப்படி நைட்டெல்லாம் மழையில் அவர் கொடை பிடிச்சி நிற்கிறத பார்க்குறோம். அங்கே அந்த மாதிரி அவர் சட்டையில் இவர் புது சட்டை போட போகிறார். என்ன பாபுராம் நீ மட்டும் புது சட்டை போட்டுக்கிற, என் சட்டையை பார்த்தியா அப்படின்றார். அவர் போய் பார்த்தா என்ன இருக்குது, அதில் ஏதோ கொஞ்சம் கிழிச்சல் இருக்குது, கிழிஞ்சுதான் இருக்குது. அந்த மாதிரி 2 பேருக்கும் அந்த குரு மகாராஜ் ஈக்குவலாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்படிப்பட்ட ஒரு சேவை பண்ணுறாங்க. என்ன ஒன்று, இவருடைய பக்தி தாச பக்தி, அவருடைய பக்தி பிரேம பக்தி. டைம் முடிஞ்ச மாதிரி அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய அருளை நமக்கு வாங்கி கொடுத்தவர் சுவாமி பிரேமானந்தர். இது நாளைக்கு தொடரும். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய குருதேவ சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாத துயர் சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. நங்கோரம் போல் குருதேவன் கடைவிழி இருக்க, நங்கோரம் போல் குருதேவன் கடைவிழி சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து நினைவெல்லாம் உன்மேல் வைத்தேன், விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன்னியோர
படகில் எனக்கிடம் கிடைக்குமா? உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? குருதேவ சரணத்தில் நீயோ கிடைக்குமா? நங்கூரம் போல் குருதேவன் கடை விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா? கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் துணை இருந்தால். குணகுன்றே உனக்காக என்னை ஆக்குவேன். நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது நினைத்தாலே அவையும் தரும் கரம் கிடைக்குமா? உன்னை நினைத்தாலே அவையும் தரும் கரம் கிடைக்குமா? உன்னை நினைத்தாலே அவையும் தரும் கரம் கிடைக்குமா? அப்பார மகிமாவோ அத்தி அத்தி அப்பார மகிமாவோ அப்பார மகிமா கிருபா கடாட்சம் அப்பார மகிமாவோ அத்தி அத்தி அப்பார மகிமாவோ அழுந்தோறும் அணைக்கும் மண்ணை என் குருநாதன் விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் குருநாதன் எடுப்புக்கெல்லாம் குழந்தை தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் குருநாதன் எடுப்புக்கெல்லாம் குழந்தை அப்பார 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 மகிமாவும் அத்தி அத்தி அப்பார மகிமாவும் அப்பார மகிமா கிருபா கடாட்சம் அப்பார மகிமாவும் அத்தி அத்தி அப்பார மகிமாவும் அத்தி அத்தி அப்பார மகிமாவும். ஜெய ராமகிருஷ்ண.